வணக்கம் சார். என்னுடைய பெயர் ஜோசப் ஜோதி. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி நான் சொல்லணும்னா, நான் வந்து இதே ஊர்ல வளர்ந்து, இதே ஊர்ல நான் தலைமை ஆசிரியராக என்னுடைய என்னுடைய அம்மாவும் ஒரு ஆசிரியர். எங்க அம்மாவுடைய அம்மாவும், அப்பாவும் 2 பேருமே ஆசிரியர். ஒரு ஆசிரியர் குடும்பத்தில பிறந்து வளர்ந்த ஒரு அனுபவம். ஆசிரியர் அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏன் ஒரு ஆசிரியர் தொழிலுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சேன்னா, என்னுடைய அம்மா தான் அதுக்கு ஒரு முக்கியமான இன்ஸ்பிரேஷன். எங்க அம்மா வந்து ஒரு சீர்திருத்த பள்ளி அப்படின்னு சொல்லப்படுற பள்ளி. அந்த பள்ளியில ஒரு அறிவியல் ஆசிரியராக பொறுப்பேற்று, அந்த அறிவியல் ஆசிரியரா அவங்க செஞ்ச அந்த பணி நிமித்தமாக மாணவர்கள் அங்க இருந்த குழந்தைகள் எவ்வளவு தூரம் எங்க அம்மாவோட அன்பா இருந்தாங்க. அவங்க எப்படி வந்து அந்த குழந்தைகள முன்னேற்றி கொண்டு வந்தாங்கன்றத நான் சின்ன வயதிலேருந்து அவங்களோட இருக்க பார்த்துருக்கேன். ஒரு ஆசிரியர் அப்படின்னா எவ்வளவு மதிப்புமிக்க ஒரு வேலை அப்படின்றதும், வேலைன்றத விட அது ஒரு எவ்வளவு முக்கியமான ஒரு பணி அப்படின்றத நான் வந்து சின்ன வயதிலேருந்தே கத்துக்கிட்டேன். முக்கியமான காரணம் எங்க அம்மா தான். ஆனா நான் 6ல இருந்து 12 வரைக்கும் செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய குழம்பா மேல்நிலைப்பள்ளி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பள்ளினா இப்படி இருக்கணுமே, ஆனா இப்படி இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து எனக்கு வந்தது. இல்ல நம்ம ஒரு ஆசிரியரா இருந்தா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் திங்க் பண்ணேன். ஸ்கூலுக்கு அப்படின்னு நான் எதுவும் செய்யறேன் அப்படின்னா எனக்கு தெரியல. ஆனா நான் வந்து இந்த பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நான் செய்வதன் மூலமா, நான் வாழக்கூடிய சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய பணி நான் செய்றேன் அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த பள்ளி ஒரு சற்றல் மையமா இந்த இடத்துல வந்து படிக்கிற ஒவ்வொரு மாணவருமே ஒரு சிறந்த மாணவர்களா உருவாக்கக்கூடிய ஒரு பணி எனக்கு இங்க குடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு இந்த பள்ளிய வந்து ஒரு குழந்தை நேய பள்ளியா நான் உருவாக்கணும் அப்படின்றதுல நான் வந்து ஒரு முயற்சியோட நான் ஈடுபட்டேன். இன்னைக்கு என்னுடைய பிள்ளைங்களும் இங்க படித்தாங்கன்றதால, அது வந்து மத்த பிள்ளைங்களையும் இந்த பள்ளியில படிக்க வைப்பதற்கு அவங்களுக்கு ஒரு தூண்டுகோலா அமைஞ்சிருக்கு. அது ஒரு வேலை அப்படின்றத விட அது ஒரு மிக முக்கியமான என்னுடைய வாழ்க்கை பொறுப்பா தான் நான் பார்க்கிறேன். ஆசிரியர் அப்படின்னு சொன்னாலே வந்து எல்லாமே குழந்தைக்கு முக்கியமான ஒரு இது வந்து படிப்பு மட்டும் இல்ல. ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு குழந்தைக்கும் நெறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுவும் நீங்க இந்த கிராமப்புறங்கள்ல பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைங்க கூட சின்ன வயசுலயே அவங்க வீட்லயே வேலைகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. அவங்கள புரிந்து கொண்டு அவங்க எப்படி வந்து இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராவும், அவர்களோட ஒரு நண்பனாவும், அதாவது நீங்க சொன்ன மாரி சைல்ட் ஃப்ரெண்ட்லியா, அதாவது குழந்தைக்கு ஒரு நண்பனா, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத அவங்க லெவலுக்கு இறங்கி நம்ம கற்றுக் கொடுக்கும்போது, அது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு கல்வியா இருக்கும். பள்ளியில தான் கற்றுக் கொடுக்கணும்னு இல்ல. பாடம்ன்றது நம்ம வாழ்க்கையில பிறந்ததுலேருந்து குழந்தைங்க ஒவ்வொன்னும் கற்றுக்கொண்டே தான் இருக்காங்க. ஒரு சமுதாயத்துடைய ஒரு மினியேச்சர் தான் ஸ்கூல் அப்படின்னு நம்ம சொல்றோம். பள்ளி அப்படின்னு சொல்றோம். இந்த பள்ளியில சமுதாயத்துல எப்படி அவங்க வாழணும்? இந்த சமுதாயத்துல எல்லாரோடையும் எப்படி அவங்க பழகணும்? கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நெறைய இருக்கு. வெறுமனே ஒரு ஏட்டு சுரைக்காயா உள்ள ஒரு பாட புத்தகத்துல உள்ள பாடத்தை மட்டும் சொல்லிக் குடுப்பது ஒரு ஆசிரியருடைய கடமையா நான் நினைக்கிறேன். குழந்தைங்க இன்னைக்கு வந்தாங்க அப்படின்னா, அந்த குழந்தை ஏன் இன்னைக்கு குழந்தைங்க முகத்துல சிரிப்பு இல்ல? இன்னைக்கு ஏன் அந்த குழந்தை டல்லா இருக்கு? இன்னைக்கு ஏன் இந்த குழந்தைன்னு சொல்லி ஒவ்வொன்த்தையும் நம்ம அதுல பார்த்து இது பண்ணும்போது, அந்த குழந்தைக்கு வந்து நமக்கு எமோஷனலா பாண்டிங்கா இருக்கும். இந்த பள்ளிக்கு வரும்போது, பள்ளி வந்து ரொம்ப சின்னதாவும் ஒரு 2 கட்டடம் தான் இருந்தது. டாய்லெட்ஸே இல்ல. நான் இங்க வரும்போது முதலா இங்க டீச்சர்ஸ் கிட்ட வந்த உடனே முதல்ல சொன்னேன். டீச்சர்ஸ் நீங்க வந்து அகாடமிக் சைடு கொஞ்சம் பார்த்துக்கங்க. முதல்ல பள்ளிய வந்து மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு இதுவா மாத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அதன்படி முதல்ல வந்து இந்த டாய்லெட்ஸ் வந்திருந்தது. டாய்லெட்ஸ் கட்டப்பட்டிருந்தது. ஆனா டாய்லெட்ல வந்து கதவெல்லாம் இருக்கும். அந்த கதவு எல்லாமே ஓட்டையா இருக்கும். அந்த கதவு வந்து போட்டதுக்கு ஒரு பிரைவசியே இல்லாம இருந்துச்சு. நண்பர்கள் என்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இந்த பள்ளி இப்படி இருக்கு. நம்ம கொஞ்சம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, அவங்க வந்து நான் என்னால முடிஞ்சத நான் பண்றேன் அப்படின்னு ரெடி பண்ணி பிள்ளைங்களுக்கு வந்து அந்த டாய்லெட் வந்து ஒரு சேஃபா போறதுக்கு, அதாவது அவங்களுக்குள்ளேயே வந்து அந்த பயம் இல்லாம அவங்க யூஸ் பண்ணணும்ன்றதுக்காக அத ரெடி பண்ணோம். குழந்தைங்க வெளியில போக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த காம்பவுண்ட் போட்டிருந்துச்சு. அந்த காம்பவுண்டுக்கு கேட் போட்டு அந்த டைமுக்கு தான். அதாவது ஸ்கூல் உள்ள வந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறமா வெளிய போக வேண்டாம். தேவை ஏதாவது இருந்ததுன்னா, ஆசிரியருடைய துணையோட தான் வெளியில போகணும். மத்தபடி பேரண்ட்ஸ் வந்தா தான் போணுமே தவிர, மத்த யாரும் வெளியில போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். அது மட்டும் இல்ல, பள்ளி வந்து ஓட்டு கட்டடமா இருந்தப்போ, அந்த ஓட்டுல வழியா ஒழுவிட்டு இருந்தது. அத வந்து அரசனுடைய இதோட சேர்ந்து அந்த ஓட்டு கட்டத்த இடிச்சுட்டு, பின்னாடி பக்கம் கட்டடத்த கட்டுறதுக்கும் முயற்சி பண்ணோம். அதேபோல பள்ளி வந்து ஒரு சிறிய பள்ளியா இருந்தது. அத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டலாம் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம ஊராட்சி மன்றம், அதுக்கப்புறம் நம்மளுடைய வார்டு உறுப்பினர்கள் இவங்களுடைய துணையோட வந்து கொஞ்சம் பெருசா காம்பவுண்ட்லாம் போட்டு அந்த பள்ளிய வந்து கொஞ்சம் ரெடி பண்ணோம். அது மட்டும் இல்ல, இங்க ஒரு குட்டை ஒண்ணு இருந்தது. ஒரு 5 அடி கிட்டத்தட்ட பள்ளமுள்ள ஒரு குட்டை இருந்தது. அந்த குட்டைய நிரப்புறதுக்கும் ஒரு இன்ஃபோசிஸ்ல இருந்து ஒரு மேனேஜர் ஒருத்தர் வந்தாரு. "இவ்ளோ பண்றீங்க சார். நாங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்" அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1,25,00,000 ரூபாய்க்கு வந்து அவரு ஸ்பான்சர் பண்ணாரு. கிட்டத்தட்ட அது ஒரு பிளே கிரவுண்டா நாங்க மாத்துனோம். இந்த பள்ளி வந்து ஓரளவுக்கு படிக்கிறதுக்கு தகுதியான ஒரு பள்ளியா நாங்க மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணோம். இப்போ இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு உயர்ந்தே இருக்கு பள்ளி அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்க படிக்கிறது அப்படின்றத விட, பிள்ளைங்களுடைய பாதுகாப்பும், பிள்ளைங்களுடைய எமோஷனல் பாண்டிங், அதாவது குழந்தைங்க வந்து
எப்படி வந்து இந்த ஒரு சமுதாயத்துல வாழணுன்றதுக்கான ஒரு முக்கியத்துவத்த வந்து தெரிவிக்கணும் அப்படின்றது தான் அவங்க பள்ளியினுடைய முக்கியமான காரணம். இந்த இதுல பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு சுகாதாரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு பிள்ளைங்க சுகாதாரமா இருந்தா தான் பள்ளிக்கே வர முடியும். இல்லன்னா இந்த ஆப்சென்டிசம் வந்து அதிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து பிள்ளைங்க ரெகுலரா உள்ள வரணும் அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருக்கணும். அந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இடமா தான் நான் பள்ளிய பார்க்குறேன். ஸோ இன்னைக்கு நான் வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, டாய்லெட்ஸ் எத்தன பேர் வீட்ல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, டாய்லெட்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரியாது. ஸோ எங்க பள்ளியில வந்து இப்ப டாய்லெட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம், இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, எங்க ஃப்ரீ வில்லேஜ், ஓடிஎஃப் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு எங்க வில்லேஜ் பேர் வாங்குற அளவுக்கு வந்ததுக்கும் முக்கியமான ஒரு காரணம் பள்ளின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பள்ளியில இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே அவங்கவங்க வீடுகள்ல இன்னைக்கு டாய்லெட்ஸ் கட்டியிருக்காங்க. பாதுகாப்பா பிள்ளைங்க எப்படி வாழணும் அப்படின்றதும் நம்ம பள்ளியில தான் நம்ம சொல்லி தரோம். குட் டச், பேட் டச் இதெல்லாம் நம்ம சொல்லி தரோம். இந்த மாதிரி விஷயத்துல வந்து பாதுகாப்பா பிள்ளைங்க எப்படி சமுதாயத்துல வாழணும்னு நம்ம சொல்லி தரோம். அதோட நம்ம இங்க இருக்கக்கூடிய இடமும் பாதுகாப்பா இருந்தா தான் பிள்ளைங்களால படிக்க முடியும். பிள்ளைங்க வந்து ரெகுலரா பள்ளிக்கு வர முடியும். அந்த பள்ளியில அவங்க வந்து அவங்க படிக்கிற விஷயமும் அவங்க மண்டையில அழகா பதியும்ன்றதுனால நான் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் குடுக்குறேன். பிள்ளைங்க சமுதாயத்துல எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்லாம் நம்ம சொன்னோம். ஆனா அது எல்லாத்தையும் விட அவங்களுடைய மனநலம் வந்து எப்படி இருக்குதுன்றத பொறுத்து தான் அவங்களால வந்து அவங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய பல காரணிகள்னால அவங்களுடைய மனநலம் வந்து பாதிக்கப்படுது. இந்த காரணிகள நம்ம சரியா இப்படிதான் இருக்கணும், இதுல நீ இப்படிதான் செயல்படணும் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிக் குடுக்கும்போது, அந்த குழந்தைங்க தன்னுடைய கற்றுக்கொள்வதிலும் சரி, இல்ல வாழ்வதிலும் சரி, மற்றவர்களோட பழகுவதிலும் சரி சிறப்பாக இருப்பாங்க. பாடம் படிக்கிறது அவங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சா அவங்க படிச்சுட்டு போயிருவாங்க. ஆனா எப்படி வாழணும், எப்படி வந்து நம்ம மற்றவர்களோட பழகணும்ன்றது எல்லாமே இந்த எமோஷனல் பாண்டிங்ல தான் இருக்கு. அதனால நம்ம அதுக்கு முக்கியத்துவம் ரொம்ப குடுக்குறோம். கல்வி அப்படின்னு சொன்னாலே, இன்னைக்கு வந்து முன்னேற்றத்தை சார்ந்து இருக்கு. பள்ளிய விட ஏன் வந்து தனியார் பள்ளிகளுக்கு ஓடுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்க்காக தான் ஓடுனாங்க. ஆனா இன்னைக்கு வந்து என்னுடைய பள்ளி, இங்க நான் பணிபுரியிற இந்த பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பெஸ்ட்டா தான் நாங்க வச்சிருக்கோம். அதுக்கு காரணம் வந்து இன்னைக்கு உள்ள நடைமுறையில என்னென்ன டெக்னாலஜி இருக்கோ, அது எல்லாத்தையுமே நாங்க யூஸ் பண்றோம். ஒருவேளை இதெல்லாம் நம்ம சொல்லிக் குடுக்கல அப்படின்னா, நான் ஸ்மார்ட் போர்டே பார்த்ததில்ல அப்படின்னா, வெளியில போய் இன்னொரு இடத்துல போய் பார்க்கும்போது, அது அவங்களுக்கு புதுசா இருக்கும். ஸோ இங்க வந்து நீங்க எல்லா விதத்துலயுமே, அதாவது டிஜிட்டலைஸ்டான கிளாஸ் ரூம்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு டேப் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த டேப்ல இருக்க ஆப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இப்படி எல்லா விதத்தையுமே வந்து நாங்க நவீனமா என்னென்ன யுக்திகள் இருக்கோ, அது எல்லாத்தையும் நாங்க யூஸ் பண்றோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல உள்ள அடிக்ஷன் கூட இதுல கொஞ்சம் குறையுதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்மார்ட் ஃபோன்ல வேற ஏதாவது ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறத விட, இந்த பாடம் சம்பந்தமான காரியங்களையும் படிக்க முடியும்ன்றதையும் இங்க இருந்து கத்துக்கிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்க வந்து நாங்க டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ் யூஸ் பண்றோம். டிஜிட்டல் கிளாஸ் ரூம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் போர்ட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸ்மார்ட் போர்ட்ஸ்லயே வந்து நீங்க வியூ போர்ட் அப்படின்ற போர்டு நாங்க வியூசானிக் அப்படின்ற கம்பெனில இருந்து யூஸ் பண்றோம். அது வியூ போர்ட் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. நம்மளோட எஜுகேஷன் சம்பந்தமான வீடியோஸ் இருக்கு. இத தவிர தவிர நம்ம மனக்கேணி, நம்மளுடைய ஸ்டேட் கவர்ன்மெண்ட் குடுக்குற மனக்கேணி ஆப் வந்து நாங்க அந்த ஸ்மார்ட் போர்ட்ல யூஸ் பண்றோம். இத தவிர இஎல்எஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபவுண்டேஷன்ஸ் இருக்கு. இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஃபவுண்டேஷனுடைய ஆப் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ எல்லா விதமான ஆப்ஸும் நம்ம அதில சொல்லி தரோம். அது தவிர நம்ம டேப் யூஸ் பண்றோம். இந்த டேப் மூலமாவும் அவங்களுக்கு அந்த ரீட் அலாங் அப்படின்ற ஒரு ஆப் நம்ம வாசிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்றோம். வண்டியும் மேக்ஸ் போடுறதுக்கும் நம்ம சில ஆப்ஸ் யூஸ் பண்றோம். ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்றோம். இது மூலமா பிள்ளைங்க வந்து நெறைய விஷயத்த டிஜிட்டல் வேர்ல்ட்ல இருந்து கத்துக்குறாங்க. கண்டிப்பா டெக்னாலஜி வந்து ஆசிரியரோட இடத்த பிடிக்க முடியாது. ஏன்னா, டெக்னாலஜி வந்து சொல்லி தரலாம். ஆனா ரோபோவே வந்தாலுமே ஆசிரியருடைய எமோஷன்ஸும், பிள்ளைங்களுக்கும் ஆசிரியருக்குள்ள தொடர்ப வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு மாற்றா இருக்கவே முடியாது. இந்த மாணவனுடைய மொத்த எமோஷன்ஸுமே பார்த்து நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் தான். நீங்க பார்த்தோனே இந்த குழந்தை ஏன் டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு என்ன தேவைன்றத நம்ம குடுக்கணும்னா ஒரு ஆசிரியரால தான் முடியும். அது கண்டிப்பா ஒரு ரோபோவாலயோ இல்ல ஒரு டெக்னாலஜியாலயோ குடுக்க முடியாது. தலைமை ஆசிரியர் உள்ள வந்து கொஞ்ச நாள்லயே, அதாவது நான் வந்த 2, 3 நாட்களுக்குள்ளாவே என்னுடைய பிள்ளைங்கள கொண்டு வந்து இங்க சேர்த்துட்டேன். ஸோ நான் இங்க வந்து ஒரு ஆசிரியரா மட்டும் இல்ல, ஒரு பெற்றோராவும் நான் இங்க வந்திருக்கேன். ஸோ அதனால வந்து என்னுடைய பிள்ளைங்க, நான் படிக்கிற பள்ளி, என்னுடைய பிள்ளைங்க படிக்கிற பள்ளி எப்படி இருக்கணும் அப்படின்னு நான் ஒரு கனவு வச்சிருப்பேன். அந்த கனவ வந்து நிறைவேற்றுறது ஒரு பெற்றோர் சொன்னா தான் அவங்களுக்கு தான் தெரியும். நம்முடைய பிள்ளைகள் எப்படி படிக்கணும், நம்ம பிள்ளைங்க படிக்கிற பள்ளி எப்படி இருக்கணும் அப்படின்றத. ஸோ இந்த பள்ளிய நாங்க டெவலப் பண்றதுக்கு ஒவ்வொரு பெற்றோருடைய பங்களிப்பும் இருக்கு. பெற்றோர் இடத்துல ரொம்ப நல்லா ஃப்ரீயா பேசுவாங்க. எங்க வீட்ல, எங்க ஸ்கூல்ல இதுல இருக்கு. எங்களுக்கு இது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதெல்லாம், அதெல்லாம் பெற்றோர் இடத்துல தான் நம்ம வாங்கி செய்றோம். ஏன்னா என்னுடைய பிள்ளைங்கள நான் வந்து கேட்பேன். நான் இங்க என்னுடைய பிள்ளைங்க இங்க படிக்கும்போது நான் ரெகுலரா வந்து அவங்ககிட்ட கேட்பேன். "டேய் என்னடா பிள்ளைங்களுக்குள்ள என்னடா பேசிக்கிறாங்க? என்ன சொல்றாங்க?" அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது, அவங்க பிள்ளைங்க மூலமா நம்மளுக்கு வர்றது. அதுக்கப்புறம் பெற்றோரா நான் வந்து என்னுடைய பையன் படிக்கிற ஸ்கூல் இப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது. இது எல்லாத்தையும் நிறைவேற்றுவதற்கு எனக்கு இது ஒரு பிளாட்ஃபார்மா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பா பெற்றோருடைய பங்களிப்பு கண்டிப்பா வந்து ஒரு பள்ளிக்கு தேவை. பள்ளி மேலாண்மை குழு முதலா துவங்கும்போதே வந்து இந்த இதுல வந்து ஊர்ல இந்த பள்ளியில என்னுடைய மனைவி பள்ளி மேலாண்மை குழுல இருந்தாங்க. என்னுடைய அம்மா வந்து கல்வியாளரா இதே பள்ளியில இருந்தாங்க.
பள்ளியினுடைய பங்களிப்புல பள்ளி மேலாண்மை குழு அன்னைக்கும் வந்து சிறப்பா தான் செயல்பட்டாங்க. முன்னாடி இப்போ ஒரு கட்டடம் இடிச்சோம். அந்த கட்டடத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பேசிட்டு இருக்கும்போது, மேடை போடுறதுக்கு எங்களுக்கு இவ்வளோ செலவாகுது ஒரு ப்ரோகிராமுக்கும். ஸோ இந்த ப்ரோகிராமுக்கு இவ்வளோ செலவு பண்றத மேடை பெர்மனன்ட்டா போட்டா நல்லாருக்கும் அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு இத எப்படி செய்யறது அப்படின்னு எனக்கு தெரியல. மாணவர் ஒருத்தர் வந்து முன்னாடி மாணவர் வந்து அந்த இது ஹாலோ பிளாக்ஸ இறக்கி, அது மண்ணு போட்டு அத வந்து ஒரு மேடையா அமைச்சு குடுத்தாங்க. அவங்க பங்களிப்பு வந்து என்னுடைய பள்ளி அப்படின்ற உரிமை வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து சப்போர்ட் பண்றதுலருந்து எல்லா விஷயமும் அவங்க செய்றாங்க. சுத்தமா எப்பவுமே மெயின்டெயின் பண்றதுக்கு இந்த ஊர் பொதுமக்களும், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே அதுல பங்களிப்பு குடுக்குறாங்க. பிள்ளைங்க வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. காரணம் வந்து நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே எந்த அரசு பள்ளியும் கிடையாது. ஸோ அங்கருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 1/2 கிலோமீட்டர் அதாவது இதே ஊரா இருந்தாலும் நாங்க மெயின்ல இருக்கோம். அது பக்கத்துல அரசு பள்ளி எதுவுமே இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 4 1/2 கிலோமீட்டர் நாங்க இங்க டிராவல் பண்ணி வரணும். எங்க கொண்டு போய் சேர்க்கிறதுன்னு தெரியல. அங்க பக்கத்திலேயே ஒரு அர பிரைவேட் ஸ்கூல்ல தான் சேர்த்திருந்தேன். அங்க வந்து என்னுடைய பையன் எனக்கு ட்வின்ஸ் ஃபர்ஸ்ட்டு. ஒரு பையன், ஒரு பொண்ணு. அதுல பையன் வந்து ரொம்ப கேள்வி கேட்பான். அப்போ அவன் ஏதாவது கேள்வி கேட்டான்னா, கிடைக்கிற பதில் என்ன, புக்ல என்ன இருக்கோ அத படுறா. புதுசு புதுசா உனக்கு மட்டும் தான்டா கேள்வி வரும் அப்படின்னு சொல்லி மண்டையில கொட்டி அனுப்பிருவாங்க. அவன் அதே வந்து எங்க வீட்ல வந்து கேட்பான். வீட்ல வந்து கேட்டவுடனே நான் அதுக்கு ஏதாவது விளக்கம் சொல்லுவேன். சொன்ன உடனே அவனுக்கு புரிஞ்சிரும். புரிஞ்சிட்ட உடனே அவன் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சான்னா, அப்பாவுக்கு மட்டும் தான் தெரியும். டீச்சருக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்ற மாரி அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். எத கேட்டாலுமே அவங்க கரெக்ட்டா சொல்லிக் குடுத்தாலுமே, அவன் வந்து எங்க ஸ்கூல்ல வந்து வீட்ட வந்து சொல்லுவான். "அப்பா அவங்களுக்கு சொல்லி தர தெரியாது. நீங்க சொல்லி தாங்க" அப்படின்ற மாரி அவன் சொல்லுவான். அது வந்து எங்க வீட்ல நான் சொல்லும்போது, என் மாணவனுக்கு என்ன தேவையோ அத தான் அவங்க சொல்லி தரணும். அத விட்டுட்டு நான் என்ன சொல்லி தரனோ அத படின்னு சொன்னா குழந்தைங்க படிக்காது அப்படின்னு சொல்லி நான் வீட்ல சொல்லும்போது, அப்ப அத நீங்க ஒர்க் பண்ற ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்தா தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதுக்கேத்த போது நான் அவங்க 2வது படிக்கும்பொழுது நான் இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியரா வந்தேன். வந்த உடனே, அப்போ உங்க ஸ்கூல்ல சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி எங்க வீட்லயும் சொன்னாங்க. பள்ளியில சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து சேர்த்தேன். அது சேர்க்கறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, நான் இங்க கொண்டு வந்து சேர்க்கும் பொழுதே தனியார் பள்ளியினுடைய மோகம் வந்து குறையும். தலைமை ஆசிரியர் தன்னுடைய மாணவனை சேர்த்திருக்கிறாரு. அப்போ கண்டிப்பா இது தரமான பள்ளியா தான் இருக்கும்னு சொல்லி மற்றவர்களுக்கும் அது ஒரு புரிதல் ஏற்படுத்தும்ன்றதும் ஒரு நோக்கமா இருந்துச்சு. பேரண்ட்ஸும் வந்து சரி சாரே அவங்க பிள்ளைங்கள கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. கண்டிப்பா தரமா தான் இருக்கும். அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைங்கள கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அது ஒரு உறுதுணையா இருந்தது. அது மட்டும் இல்ல இங்க படித்த மாணவர்களும் வந்து தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களோட சிறப்பா படிக்கிறாங்கன்னும் போது, அது அவங்களுக்கு இன்னும் ஒரு பிரயோஜனமா இருந்தது. ஆசிரியர்களுக்கு அந்த எண்ணம் வேணும். அதாவது குழந்தைகள் அப்படின்றது வந்து குழந்தைகளுக்காக தான் நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்து ஒவ்வொரு ஆசிரியருக்கும், ஒவ்வொரு தலைமை ஆசிரியருக்கும் இருந்தாலே குழந்தை நேய பள்ளிய உருவாக்க முடியும்னு தான் நினைக்கிறேன். எதுவுமே முடியாதது அப்படின்னு ஒண்ணுமே இல்ல. நம்ம குழந்தைகளுக்காக எந்த விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறோமோ, அதுவே வந்து முதல்ல இந்த பிரபஞ்சமே நம்மளுக்கு வந்து அத குடுத்துரும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் இந்த பள்ளியில பொறுத்தவரை நெறைய காரியங்கள வந்து செய்வதற்கு முதலாவது வந்து ஒரு சின்ன திட்டமிடுதல் தான். அதாவது இந்த பள்ளிக்கு இதெல்லாம் தேவை. என் மாணவனுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அத நினைக்கிறது மட்டும் இல்லாம ஆசிரியர் இடத்துலயும் கேட்கிறேன். ஆசிரியர் வந்து எ என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க? மாணவர்களுடைய நலன் மாணவனுடைய நலன் சார்ந்து இந்த பள்ளி இன்னும் எவ்வளவு சிறப்பா மாத்துறதுக்கு என்னென்ன காரியங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 10 பேருடைய ஒரு ஒத்துழைப்பு இருக்கும் பொழுது, அந்த ஊருடைய ஒத்துழைப்பும் சேர்ந்து இருந்ததுன்னா, கண்டிப்பா எல்லா பள்ளியுமே ஒரு குழந்தை நேய பள்ளியா நம்மளால மாற்ற முடியும். ஸோ அதுக்கு முக்கியமா முதல்ல திட்டமிடுதல். 2வது அவங்க ஒவ்வொருத்தருடைய எண்ணங்கள் குழந்தை நேய பள்ளியா இருக்கணும்ன்ற அந்த எண்ணம் ஒவ்வொரு ஆசிரியருக்கும், ஒவ்வொரு மாணவருக்கும் இருக்கணும். அதுக்கு அதை குறித்த திட்டமிடுதல் இருக்கணும். அதை குறித்து மற்றவரிடத்துல ஆலோசனையை பெற்று அதை செயல்படுத்த முற்படும்போது, கண்டிப்பா எல்லா அரசு பள்ளியுமே நம்ம குழந்தை நேய பள்ளியா நம்ம மாத்த முடியும். நெறைய சவால்கள் இருக்கு. குழந்தைகள் வந்து அவங்களுடைய பின்னணி, அதாவது அவங்க வீடுகள்ல இருக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய படிப்பு, அவங்க இங்க வரக்கூடிய இமோஷனல் இத வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அது வந்து தொடர்ந்து இங்க வந்து அவங்க பிள்ளைங்க கிட்ட பிஹேவ் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல அவங்க பேசக்கூடிய பேச்சுக்களா இருந்தாலும் சரி, இது இன்னைக்கு வந்து ஒரு சலசலப்ப உண்டாக்குறதா இருக்கு. இது வந்து ஒரு ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய சவாலா நான் பார்க்குறேன். அதையும் தாண்டி வந்து அதிகப்படியான பணி சுமை, அதாவது பாடம் எடுக்கக்கூடிய பணி சுமைய தாண்டி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எஸ்ஐஆர் ஒர்க்ன்னு சொல்லி ஆசிரியர் பள்ளிக்கே வர முடியாத சூழ்நிலை வந்துச்சு. அந்த மாதிரி இப்போ எலக்ஷன் வந்துச்சுன்னா, எலக்ஷன் டைம்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள். இத தவிர டாக்குமெண்டேஷன்னு சொல்லி நெறைய இத இத செய்யுங்க, அத செய்யுங்கன்னு சொல்லி டாக்குமெண்டேஷனுக்கு நெறைய பிரிஃபரன்ஸ் குடுக்கும்போது, இது வந்து எங்களுடைய கல்வி தரத்த பிள்ளைங்களுக்கு உயர்த்தக்கூடிய ஒரு விஷயத்துல அது ஒரு பெரிய சவாலா தான் இருக்கு. அதையும் இதையும் பேலன்ஸ் பண்றதுன்றது எல்லாருக்குமே வந்து ஒர்க் லைஃபோட சேர்ந்து இந்த எக்ஸ்ட்ரா ஒர்க்க பேலன்ஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதுதான் நம்ம மிகப்பெரிய சேலஞ்சஸா நம்ம இப்ப பார்க்கிறோம். ஆசிரியர்களுக்கு கண்டிப்பா என்னுடைய பள்ளி ஒரு குழந்தை நேய பள்ளியா இருக்கணும் அப்படின்ற சிந்தனை முதலாவது இருக்கணும். 2வது அதை குறித்து திட்டமிடுதல் இருக்கணும். வருடத்தின் முதலாவதே வந்து நம்ம ஏற்கனவே சொல்லுவோம். அதாவது ஸ்கூல் டெவலப்மென்ட் பிளான் அப்படின்னு சொல்லுவோம். இதை குறித்து திட்டமிடுதல் கண்டிப்பா வந்து எப்படி இந்த நான் வந்து குழந்தை நேய பள்ளியா இந்த பள்ளிய மாற்றணும் அப்படின்னு நம்ம கண்டிப்பா அத பத்தி திட்டமிடணும். அப்புறமா எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பு இருக்கணும். அதாவது நான் சொல்றது தான் நடக்கணும் அப்படின்றத விட,
எல்லாரோட சேர்ந்து இந்த பள்ளியை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அது கண்டிப்பா அது ஒரு சிறப்பான ஒரு பள்ளியாக உருவாக்க முடியும். குழந்தைநேய பள்ளியா மாற்றுது அப்படின்றது வெறுமனே ஃபண்ட் சார்ந்த விஷயம் இல்ல. ஃபண்ட் வந்து கண்டிப்பா எல்லாத்துலயும் ஒரு பிரச்சனையா இருக்கும்னு நான் நினைக்கல. ஏன்னா, நீங்க எவ்வளவு தூரம் வந்து அதுல இன்புட் போடுறீங்களோ, அந்த இன்புட்ட வந்து இந்த பிரபஞ்சமும் உங்களுக்கு அதுக்கு சாதகமா தான் மாத்தி தரும். இப்போ உங்க ஒரு நண்பரோட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, அந்த நண்பர் இடத்துல வந்து என்னுடைய பள்ளி இப்படி இருக்கு. இந்த பள்ளிய வந்து நான் இப்படி சிறப்பா செய்யணும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து இந்த மாதிரியெல்லாம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் இடத்துல பேசும்போது, அவங்க ஒரு சோர்ஸ் தருவாங்க. கண்டிப்பா வந்து அப்படிதான் எனக்கெல்லாம் சோர்ஸ் கிடைச்சதுன்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா, ஒரு நாள் வந்து "சார் கம்ப்யூட்டர்லாம் உங்க கிளாஸ்ல வச்சிருக்கீங்க" அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்ப சொன்னேன், "கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஆனா அது எல்லாராலும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. நல்ல கம்ப்யூட்டர்ஸ் கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும்" அப்படின்னு சொன்னேன். அப்ப அவர் ஒர்க் பண்ண அந்த கம்பெனில இருக்க ஹெச்ஆர் கிட்ட போய், "சார் இது மாரி எங்க ஸ்கூல்ல வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் யூஸ் பண்றாங்க. பசங்க யூஸ் பண்றாங்க. நல்ல கம்ப்யூட்டரா இருந்தா நல்லா இருக்கும் சார்" அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஹெச்ஆர் வந்து ஒரு நாள் என்கிட்ட பேசினாரு. பேசிட்டு, "சார் உங்களுக்கு எத்தன கம்ப்யூட்டர்ஸ் வேணும்னு" கேட்டாரு. எனக்கு ஒரு 15 கம்ப்யூட்டர்ஸ் வேணும் சார்ன்ன உடனே, அவர் வந்து அந்த பட்ஜெட்ட அவங்க பேசி இது பண்ணாங்க. அதேபோல இங்க வந்து இந்த ஊர சார்ந்த செட்டிப்புண்ணியம் ராஜாமணி ஐயங்கார் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு. இந்த ஊர்ல நாங்க இந்த பள்ளிய ரெடி பண்றத பார்த்துட்டு, அவர் ஒரு நாள் வந்து இங்க பேசும்போது, "சார் நான் வெளியில தான் நெறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். உங்க பள்ளிக்கு என்ன தேவை? ஒரு 10 வருஷத்துல இந்த பள்ளிய நான் இப்படி ஆக்கணும்னா, நீங்க என்னதான் வேணும்னு நெனைக்கிறீங்களா சொல்லுங்க" அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே சொன்னேன், "எனக்கு இப்போதைக்கு கிளாஸ் ரூம்ஸ் தேவை சார். ஒரு 2 கிளாஸ் ரூம் தேவை" அப்படின்னு. 2 கிளாஸ் ரூம் இப்ப தேவை. உங்களுக்கு மொத்தம் எத்தன கிளாஸ் ரூம் தேவை? அப்படின்னு கேட்டாரு. நான் ஒரு 6 கிளாஸ் ரூம் தேவை சார் அப்படின்னு சொன்னேன். இந்த திட்டமிடல் நம்மகிட்ட இருந்தது. அவங்க கேட்கும்போது நெறைய பேர் இந்த பள்ளிகளுக்கு செய்யறதுக்கு தயாராகாங்க. உங்களுக்கு என்ன சார் வேணும்? அப்படின்னு கேட்கும்போது, சார் எனக்கு தெரியல. யோசிச்சு சொல்றேன், கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லாம, டக்குனு எனக்கு இது தேவை சார். எனக்கு இதை சார்ந்த காரியங்கள செய்யுங்க சார் அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா எல்லாருமே செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. யாருனாலும் செய்வாங்க. அதுக்கு நீங்க எவ்வளவு தூரம் இன்புட் குடுத்துருக்கீங்கன்னு தான் பார்ப்பாங்க. நான் என்னுடைய பாக்கெட்ல இருந்து என்னால என்ன முடியும்ன்றத நான் செஞ்சேன். ஆசிரியரோட சேர்ந்து என்ன முடியும்ன்றத செஞ்சோம். அதுக்கப்புறமா இவ்வளவுதான் செய்றாங்க அப்படின்னு பார்த்து மத்தவங்களும் சமுதாயமும் நம்மளுக்கு பங்களிப்பு குடுத்துருக்காங்க. இன்னைக்கு சமுதாயம் மட்டும் இல்ல, சில கம்பெனிஸ் குடுத்துருக்காங்க. அதுக்கு சோர்ஸ் வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு தடையா இருக்கவே இருக்காதுன்னு தான் நான் குழந்தைகளுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு நம்ம ஒரு சிறிய துரும்புன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா குழந்தைகளுடைய மாற்றத்துக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. ஆனா கண்டிப்பா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு ஆசிரியர் ஒரு காரணமா இருப்பாங்கன்றதுல எந்த இதுவுமே இல்ல. இன்னைக்கு நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கும் ஒரு ஆசிரியர் ஒரு காரணமா இருந்திருக்காங்க. நான் எடுத்த சப்ஜெக்ட்டுக்கு என்னோட ஒரு ஆசிரியர் காரணமா இருந்திருக்காங்க. நான் 11வது, 12வது படிக்கும்போது நான் ஆங்கில ஆசிரியர் வந்து நான் ஆங்கில பாடம் எடுக்கிறதுக்காக ஒரு காரணம் அவர்தான் அப்படின்னு சொல்லலாம். இன்ஸ்பிரேஷனா. ஸோ அந்த விதத்துல நம்ம வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும்போது, இந்த சமுதாயத்துல ஏதோ ஒரு பங்களிப்பு நம்ம குடுத்துருக்கோம் அப்படின்றதுல நம்மளுக்கு ஒரு திருப்தி இருக்கும். அவங்களும் நாளைக்கு வந்து இவரால தான் நான் இந்த நிலைமைக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும், இன்னைக்கு எந்த ஒரு ப்ரொஃபஷன்லயும் கிடைக்கக்கூடாத ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த ஆசிரியர் ப்ரொஃபஷன்ல கண்டிப்பா கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கைய மாற்றுனது இந்த ஆசிரியர் தான் அப்படின்னு இன்னொருத்தர் சொன்னா, ஒரு குழந்தை சொன்னா கூட அது வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் ஏதோ ஒரு சாதனை செய்து விட்டேன் அப்படின்ற ஒரு மன திருப்திய கண்டிப்பா எனக்கு